ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இன் இந்தியாவில் பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து எஜுகேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். லைக் வர்தா ஸ்கீம் 1937, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்ஸ் டிஸ்பேச் 1854, சார்ட்டர் ஆக்ட் 1813, இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிடிவல் பீரியடில் எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு இந்தியாவில், அதுக்கு முன்னாடி வீடியோவில் ஏஷியன் பீரியடில் எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டீட்டெயில் எல்லாமே வரிசையாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் இந்தியாவில் எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இண்டிபெண்ட் இந்தியா, அதாவது சுதந்திரம் கிடைச்சது பிறகு பார்த்திங்கன்னா 1947 வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. சுதந்திரம் கிடைச்ச பிறகு நம்ம கல்வி வரலாற்றில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வராங்க, நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க, நிறைய பாலிசிஸ் ஆக்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்ச பிறகு தான் பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ்க்கு நிஜமாகவே நல்ல எஜுகேஷனாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிஷன் ரெக்கமெண்டட் டு கான்ஸ்டியூட் த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யார் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் கமிஷன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1948 வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1948 பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் டு ப்ரெசென்ட் அ ரிப்போர்ட் ஆன் யூனிவர்சிட்டி எஜுகேஷன். ஸோ யூனிவர்சிட்டி எஜுகேஷனை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக ராதாகிருஷ்ணன் கமிஷனை வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ எந்த இயர் அப்படின்னு கூட ராதாகிருஷ்ணன் கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி டேரக்ட் கொஷின் கூட கேட்பாங்க. In pursuance of the commission recommendation, University Grand Commission was constituted to determine the standard of higher education. ஸோ உயர்கல்வியின் தரத்தை வந்து நிர்ணயிக்க பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1952 to 53 வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. So one of the most events that have taken place in the field of secondary education was the appointment of Secondary Education Commission in 1952 to 53. ஸோ ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் செகண்டரி எஜுகேஷனில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் வந்துச்சு. எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் கமிஷனால தான். ஸோ எந்த இயர் பார்த்தீங்கன்னா 1952 to 53. ஸோ இவங்க என்ன சஜஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனல் பேட்டர்ன்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட் இன் குவாலிட்டி ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ். ஸோ இந்த செகண்டரி எஜுகேஷனில் தான் டெக்ஸ்ட் புக்ஸோட குவாலிட்டியெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கரிக்குலம் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங், எப்படிலாம் வந்து டீச் பண்ணும், கற்பித்தல் முறை, அப்புறம் பாடத்திட்டங்களோட தரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு புதிய முறையை வந்து கொண்டு வராங்க. இவங்க யார் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் 1952 53 அமைச்ச இந்த கமிஷன் வந்து மூலமாக தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்குது. Which committee recommended free and compulsory primary education for all children up to the age of 14 years and uniform educational structure of 10+2+3 pattern were its main recommendation அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கமிட்டி வந்து அப் டு த ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்க சில்ட்ரனுக்கு எல்லாருக்குமே இந்த ப்ரைமரி எஜுகேஷன் வந்து கொடுக்கணும், அது ஃப்ரீயாக கொடுக்கணும், கம்பல்சரியாக கொடுக்கணும் 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஜுகேஷன் பேட்டர்ன் வந்து இருக்கணும், 10+2+3 இருக்கணும். இதுதான் இவங்களோட மெயின் ரெக்கமெண்டேஷனாக வந்திருக்கு. ஸோ யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோத்தாரி கமிஷன் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து எந்த கமிட்டி கொடுத்துருப்பாங்கன்னா கோத்தாரி கமிஷன். ஸோ கோத்தாரி கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1964 அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. டைரக்ட் கொஷின் கூட கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். When did Indian government announce a first national education policy? ஃபஸ்ட்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 1968 தான் கொண்டு வராங்க. 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது, 1968 தான் ஃபஸ்ட்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வராங்க. The first national education policy of 1968 marked a significant step in the history of education in post-independent India. It aimed to promote national progress, a sense of common citizenship and culture, and to strengthen national integration. ஸோ நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க இந்த 1968. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க, கல்ச்சர் பற்றி சொல்லி கொடுக்குறாங்க, தேசிய ஒருமைப்பாட்டுக்காகலாம் இந்த அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து செயல்பட்டிருக்கு. In which year the new education policy was introduced in India அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1986 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, இது பார்த்திங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 1986 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. In 1986, the Government of India introduced a new education policy. The aim of the new education policy was to transfer a static society into vibrant one with a commitment to development and change.
ஸோ 1986 கொண்டு வர இந்த எஜுகேஷன் பாலிசி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருந்திருக்கு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நிலையான சமுதாயம், அதாவது ஸ்டாட்டிக் சொசைட்டியை வந்து வைப்ரண்ட் ஒன்னாக மாற்றணும். அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா அவங்களுக்கு வந்து நிறைய எஜுகேஷன், ஒரு ரொம்ப கீழ்நிலையில் இருக்க மக்களுக்கும் வந்து எஜுகேஷன் கொடுத்து அவங்கள வந்து மேலே கொண்டு வரணும், ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும், டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. So it emphasized on equal opportunities for marginalized section of the country and the removal of disparity through scholarship, adult education, open universities, especially for rural India அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எஜுகேஷன் பாலிசி வந்து எதை எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ரொம்ப விளிம்பு நிலையிலும் இருக்க மக்களுக்கு வந்து சம வாய்ப்புகள் கொடுக்கணும், உதவித்தொகைகள் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடல்ட் எஜுகேஷன், அதாவது வயது வந்தோருக்கு கல்வி கொடுக்கணும், திறந்த நிலை பல்கலைக்கழகம், எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ரூரல் இந்தியா கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதில் கொண்டு வராங்க, எந்த ஸ்கீமில் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ், அடல்ட் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த பாலிசியில் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 1986 பாலிசியில், எஸ்பெஷலி எங்கே ரூரல் இந்தியாவில் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. த நியூ எஜுகேஷன் பாலிசி கால்ட் ஃபார் அ சைல்டு சென்டர்ட் அப்ரோச் இன் பிரைமரி எஜுகேஷன் அண்ட் லான்ச்ட் ஆப்ரேஷன் பிளாக் போர்ட் டு இம்ப்ரூவ் பிரைமரி ஸ்கூல்ஸ் நேஷனல் வைட். இந்த பாலிசியிலே தான் ஆப்ரேஷன் பிளாக் போர்டு வந்து கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி ஸ்கூல்ஸை வந்து நேஷனல் வைடு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஆப்ரேஷன் பிளாக் போர்டு வாஸ் லான்ச் டு இம்ப்ரூவ் பிரைமரி ஸ்கூல்ஸ். இப்போ பார்த்தது தான் நம்ம. த நியூ எஜுகேஷன் பாலிசி வாஸ் ரிவைஸ்ட் அகைன் 1986 கொண்டு வர அந்த புதிய கல்விக் கொள்கையை பார்த்திங்கன்னா 1992 பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து திருத்தி அமைக்கிறாங்க. ஸோ எப்போன்னு பார்த்திங்கன்னா 1992 வந்து அது மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறாங்க. ரிவைஸ் பண்ணி இன்னும் அடிஷ்னலாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசி வாஸ் ரிவைஸ்ட் அகைன் in 1992. The formulation of a national curriculum framework, emphasis in non-service education, improvement of facilities and streamlining of the evolution of system at the secondary stage. ஸோ இதெல்லாம் வந்து கொண்டு வராங்க 1992 எஜுகேஷன் பாலிசியில். Sarva Shiksha Abhiyan SSA is a government of India's flagship program that was launched in எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2001 தான் பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுன்னு பார்த்திங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான். சர்வ சிக்ஷான் அபியான் அப்படின்றது தமிழ் என்னன்னு பார்த்திங்கன்னா அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படின்றது தான் சர்வ சிக்ஷா அபியான். Sarva Shiksha Abhiyan is a government of India flagship program that was launched in 2001 to achieve universal elementary education. Universal elementary education வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த சர்வ சிக்ஷா அபியான் வந்து கொண்டு வராங்க. Right to education RTA provides for free and compulsory education to all the children from the age of 6 to 14 இயர்ஸில் இருக்க எல்லா ஏஜ் குரூப்லும் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஆக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் தான். SSA is now the primary vehicle for the implementing the provision of right of children to free and compulsory education act 2009 RTE. இந்த SSA அப்படின்னு சொன்னாலே அனைவருக்கும் கல்வி இயக்கம். இவங்க தான் பார்த்திங்கன்னா இதை வந்து செயல்படுத்துகிறாங்க. எல்லாருக்கும் வந்து எல்லா சில்ட்ரன்ஸ் அப் டு 6 to 14 வரைக்கும் இருக்க ஏஜில் எல்லா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கம்பல்சரி அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அமைப்பு வந்து ப்ரைமரி வெஹிக்கலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த SSA தான். ரைட் டு எஜுகேஷன் RTE provides for free and compulsory education to all children from the age of 6 to 14 years. The SSA initiates a variety of innovation and activities related to schools. Some important activities includes midday meals கொடுக்குறாங்க, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் செட்டப் பண்ணுறாங்க, டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிளாஸ் ரூம்ஸ்க்கு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. யார்? SSA ப்ரொவைட் பண்ணுறாங்க. அனைவருக்கும் கல்வி இயக்கம். When was ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் RMSA லான்ச்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பீரியடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th 5-year பிளானில் தான் வந்து இந்த ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் வந்து கொண்டு வராங்க. தமிழில் பார்த்திங்கன்னா அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் அப்படின்றது தான் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எந்த பீரியடில் கொண்டு வராங்க அப்படின்னா 11th 5-year பிளானில் தான் கொண்டு வராங்க. இது வந்து புக்கில் இருக்க டேட்டா எல்லாமே நான் எடுத்துருக்கிறது எல்லாமே 8th ஸ்டாண்டர்டில் இருக்க புக்கில் இருக்க டேட்டா தான். ஸோ இதுலேருந்தே நம்ம நிறைய வந்து விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இந்தியாவில் வந்து எஜுகேஷன் டெவலப்மெண்ட் எப்படிலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது.
ராஷ்ட்ரிய மத்தியமிக் ஷிக்ஷா அபியான் இஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமாக இருக்குது ஃபார் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் அக்சஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி எஜுகேஷன் அட் த செகண்டரி ஸ்டேஜ் which was implemented during 11th 5-year plan period. The goal of RMSA is to make secondary education qualitative. ப்ரைமரி எஜுகேஷன் அதுக்கப்புறம் வந்து செகண்டரி எஜுகேஷன் வரும். அந்த செகண்டரி எஜுகேஷன் வந்து குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. அக்சஸ் அதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. Quality, available, accessible and affordable to all young students in the group 15 to 16 years. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா 15 to 16 years அதாவது செகண்டரி எஜுகேஷனுக்காக கொண்டு வராங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம எஸ்எஸ்ஏ வந்து 6 to 14 years பார்த்தோம். இங்கே ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் வந்து 15 to 16 years. Science lab, libraries, in-service training for teachers, computer-aided education, co-curriculum activities, teaching learning aids, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த ஆர்எம்எஸ்ஏ ஸ்கீம் மூலமாக வந்து ஸ்கூல் லெவலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. விச் ஸ்கீம் சப்சியூம்ட் போத் எஸ்எஸ்ஏ அண்ட் ஆர்எம்எஸ்ஏ. எந்த ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமரக சிக்ஷா அப்படின்ற ஸ்கீம் தான். ரெண்டு ஸ்கீமையும் சேர்த்தது தான் வந்து எஸ்எஸ்ஏவும் ஆர்எம்எஸ்ஏவும் சேர்த்தது தான் சமரக சிக்ஷா அப்படின்றது. The Union Budget 2018 to 19 proposed to give school education hostility without segmentation from preschool to class 12. அதாவது நம்ம பிரித்து கொடுக்காம செக்மெண்ட்டாக கொடுக்காம ஒரேடியாக வந்து ப்ரீ ஸ்கூல்லேருந்து கிளாஸ் 12 வரைக்கும் வந்து எஜுகேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யூனியன் பட்ஜெட் 2018 19 வந்து சொல்லியிருக்காங்க, ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. Samaraga Siksha and to be prepared with the broadened goal of improving school effectiveness measured in the terms of equal opportunities and equitable learning outcomes. It subsumes schemes SSA and RMSA. இங்கே நம்மளோட கொஷினுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு. ஸோ 2018-19 பட்ஜெட்டில் வந்து தனித்தனியாக பிரித்து செக்மெண்ட்டாக கொடுக்காம எல்லாம் மொத்தமாக வந்து சேர்த்து கொடுக்கலாம் நம்ம வந்து ப்ரீ ஸ்கூல்லேருந்து 12th வரைக்கும். அதனால் என்ன பண்ணிடுறாங்க, எஸ்எஸ்ஏ அண்ட் ஆர்எம்எஸ்ஏ வந்து சப்சியூம் பண்ணிடுறாங்க. ஸோ அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமரக சிக்ஷா. In 2019 பார்த்தீங்கன்னா கமிட்டி வாஸ் கான்ஸ்டியூட்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் டு டிராஃப்ட் த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. 2017 வந்து ஒரு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து டிராஃப்ட் பண்ணுறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் வந்து கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டை வந்து 2019 வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்போல்லாம் வந்து எஜுகேஷன் பாலிசி வந்து சேஞ்ச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் வந்து ஒரு கமிட்டி வந்து கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இது எல்லாமே உங்கள் புக்கில் இருக்க டேட்டாஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.